ஒரு நாள் புஷ்பராஜ் தன்னுடைய வீட்ல இருந்து பக்கத்துல உள்ள மார்க்கெட்டுக்கு போக ஒரு ஆட்டோவை கூப்பிட்டாரு. வழக்கமா 25 ரூபா கேட்பாங்க, மிஞ்சி போனா 30 ரூபா கேட்பாங்க. புஷ்பராஜ் ஆட்டோ டிரைவர் கிட்ட போக வேண்டிய கடைய சொல்லி அவர்கிட்ட 100 ரூபாய் எடுத்து கொடுத்தாரு. ஆட்டோ டிரைவர் எவ்வளவு சார்னு கேட்டாரு. அதுக்கு புஷ்பராஜ், நீ எவ்வளவு வேணும்னாலும் எடுத்துக்கோ, நீ எவ்வளவு என்கிட்ட ஏமாத்துறன்னு எனக்கு தெரியணும்னு சொன்னாரு. ஆட்டோக்காரருக்கு புரியல. புஷ்பராஜ் விளக்கமா சொன்னாரு, நீ 100 ரூபா வேணும்னாலும் எடுத்துக்கிடலாம், அல்லது 50 ரூபா அல்லது 75 ரூபா கூட எடுத்துக்கிடலாம். ஆனா எவ்வளவு ரூபா ஆகும்னு எனக்கு தெரியும். நீ எவ்வளவு அதிகம் என்னை ஏமாத்துற அத நான் தெரிஞ்சுக்கணும்பா, சொல்லுன்னு சொன்னாரு. உடனே ஆட்டோ டிரைவர், ஏன் சார் பிரச்சனை பண்றீங்கன்னு கேட்டான். அதுக்கு புஷ்பராஜ், நான் எங்க பிரச்சனை பண்றேன், நான் தான் 100 ரூபா கொடுக்கறேனே அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு ஆட்டோ டிரைவர், பொதுவா எவ்வளவு கொடுப்பீங்கன்னு கேட்க புஷ்பராஜ், அந்த பேச்சே வேணாம், உனக்கு எவ்வளவு ரூபா வேணும்னு கேட்டாரு. ஆட்டோ டிரைவர், சார் பெட்ரோல் விலையெல்லாம் கூடிட்டுது சார் அப்படின்னு சொல்ல புஷ்பராஜ், இந்த கதெல்லாம் வேண்டாம், நான் ஏமாற தயாரா இருக்கேன், உனக்கு எவ்வளவு வேணும்னு கேளுன்னு சொன்னாரு. ஆட்டோ டிரைவர் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு 25 ரூபா கொடுங்க சார்னு சொல்லிட்டு அவர் ஆட்டோல ஏத்திட்டு போனான். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, எதிராளியோட மனசாட்சிய நாம தொட்டுட்டா எப்பவுமே உண்மைதான் ஜெயிக்கும், பொய் ஜெயிக்கவே ஜெயிக்காது. பரிசுத்த வேதாகமம் தெளிவா சொல்லுது, அவர்களுடைய மனச்சாட்சியும் கூட சாட்சியிடுகிறதினாலும் குற்றமுண்டு குற்றமில்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றையொன்று தீர்க்கிறதினாலும் நியாயப்பிரமாணத்திற்கேற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள்.